ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காய்கறி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சோயா வச்சு பண்ண போகிறேன். சோயா நல்லா வெந்நியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டாச்சு, ரம்ப இலை, அப்புறம் ஒரு 3 மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஏலக்காய், கிராம்பு, மல்லி இலை, புதினா இவ்வளோ போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதே ஜாரில் 2 பல்லாரி, அப்புறமா 2 தக்காளி, இதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். எப்பவுமே நல்லா வாசம் கமகமன்னு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் கொஞ்சமாக 2 கேரட்டு, பீன்ஸு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு சோயா போட்டுக்கலாம். நல்லா இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கப் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 கப்புக்கு 4 கப் தண்ணி. இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம இப்போது மூடி வச்சிடலாம். 2 விசில் போட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் போய் எல்லாம் ஆவிலாம் போயிடுச்சு. பார்க்கலாம். சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.